அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வந்து தேங்காய் பாலில் தான் ரெசிபி பண்ண போகிறோம். முழு தேங்காய் அரைச்சி பால் எடுத்திருக்கோம். ரொம்ப கட்டி பால் தான் இந்த ரெசிபிக்கு தேவை. நம்ம பால் எடுத்திருக்கோம். 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம். 2 முட்டை. இப்போ நம்ம முட்டையை உடச்சிட்டு பார்க்கலாம். 2 முட்டை உடச்சிக்காச்சு. இப்போ இதை நல்லா அடிச்சுக்கலாம். நம்ம வந்து இது மாதிரி ஸ்பூனில் தான் அடிச்சுக்கணும். இப்போ நல்லா அடித்தாச்சு. நம்ம வந்து கையால் தான் அடிச்சுக்கணும், மிக்சிலாம் அடிச்சுக்கக்கூடாது. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க ஏலக்காவை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து நம்ம பவுட்ரு பண்ணியிருக்கோம். சர்க்கரை வந்து ஒரு 75 கிராம் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த சர்க்கரையும் நம்ம முட்டை கூட சேர்த்துக்கலாம். நல்லா அடிச்சு விட்டுக்கலாம். நல்லா சர்க்கரை பவுடரை கரைச்சாச்சு கட்டி இல்லாமல். இப்போ நம்ம கட்டியாக அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து கரெக்டாக சின்ன கிளாஸில் 1.5 கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கப்பில் தான் ஊற்றிக்க போகிறோம். அதில் வந்து லைட்டாக நம்ம பட்டராச்சும் நெய்யாவது சேர்த்துக்கலாம். என்கிட்ட பட்டர் காலி ஆகிடுச்சி, அதனால் வந்து நெய் தான் சேர்த்துக்கிறேன். எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணியாச்சு நெய்யை. இப்போ கொஞ்சோண்டு மைதா மாவு இதையும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்து வடிகட்டி தான் எடுத்துக்கணும். வடிகட்டி எடுத்தாச்சு. நம்ம வந்து ஆல்ரெடி ஓவன் வந்து சூடாக தான் வச்சுருக்கோம். செல்சியஸ் வந்து 200லையும் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு கிட்ட நம்ம சூடு வச்சுருக்கோம். இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். வைக்கிறப்ப பார்த்து வைக்கணும், ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும், அதனால தான். இப்போ நம்ம செல்சியஸ் வந்து 200ல் வச்சுக்கலாம். டைமர் வந்து நம்ம ஒரு 20ல் வச்சுக்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கரெக்டாக வந்து 30 நிமிஷம் வச்சு வேக வச்சுருந்தோம். இப்போ இது நல்லா ஆறட்டும், வெயிட் பண்ணலாம். நல்லா வெந்திருக்கு. கத்தியில் வந்து ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். செம்ம சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஜெல்லி ரெடி. இது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ போல் எப்போவும் அமீர் ஜாஸ்மின் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க. வாங்க சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.